வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னென்னா, சிவகுமார் வெளியே போகும்போது ரொம்ப தப்பாக வந்து முத்துக்குமாரை நினச்சி அவர்கிட்ட பேசியிருக்கவே மாட்டார். இவர் அப்படியே தனியாகவே நின்று இருப்பார், அப்படியே போயிருப்பார். சரி, வெளியில் வந்ததுக்கப்புறமா எதாவது சொல்லுவாரோ அப்படின்னு பார்த்துருப்பார். அவர் அப்பயே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். அப்போ அதை வந்துட்டு வருத்தப்பட்டு முத்துக்குமார் வந்து தீபக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு. கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன இப்படி செஞ்சுமா சிவகுமார் இவரை வந்து தப்பாக நினச்சிருக்காருன்ற மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு மேடை கிடச்சிருக்கும், நல்ல ஒரு கலைஞன், அவர் இங்கே வந்து இன்னும் இருந்திருக்கணும். அதனால தான் அந்த டாஸ்கில் கூட வந்துட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எப்படியே வாங்கணும்னு ஆசைப்பட்டார். பட் அது முடியாமல் போயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, என்னையே அவர் அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறார். இத்தனைக்கு நான் அவர் நாமினேட் கூட பண்ணவே இல்லைன்றார். ஸோ அவர் இது வரைக்கும் நாமினேட்டே பண்ணல சிவகுமார். அந்த விஷயத்த சொல்கிறார், நான் இது வரைக்கும் நாமினேட் கூட பண்ணல, அப்படி எதுக்கு அவர் என்னை தப்பாக நினச்சிட்டேன்? நான் அவர் என்ன பண்ணேன்? ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இப்படி அவர் நினைப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல. அதேமாதிரி இன்னொன்று இருக்குது. நான் வந்து எப்படி புரிஞ்சுக்கணும், அதே மாதிரி அவங்களும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்தமாதிரி எல்லோரும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தீபக் வந்து கவலைப்படாத, எண்ட் ஆஃப் த டே யார் இங்கே இருக்கணும்னு டிசைட் பண்ணது நம்ம 2 பேரும் கிடையாது, இல்லை இங்கே இருக்க கண்டிஷன்ஸ் கிடையாது, மக்கள். அப்படிங்கும்போது அவர் ஆமாம் மக்கள் தான் அப்படின்றாரு. ஸோ நான் வெளியில் போகணுன்னு நினச்சாலும் சரி, நீ வெளியே போகணுன்னு நினச்சா கூட மக்கள் டிசைட் பண்ணுறது தான் கடைசியில் அங்கே நடக்க போகுதுன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 3 வாரமாக அந்த மாதிரி நடக்கலைன்றது நம்மளுக்கு தான் தெரியும் வச்சுக்கோங்களேன். இப்போது முத்துக்குமரனுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சுண்ணே, அதாவது முத்துக்குமரன் சூப்பராக பேசுகிறான் அப்படின்னு அங்கே சொல்லும்போது அங்கே கைத்தட்டினாங்க மக்கள். ரொம்ப சந்தோஷமாச்சு. அதே மக்கள் தான் இன்றைக்கி முத்துக்குமரன் சுற்றி வளைக்கிறான் அப்படின்னு சொன்னவொடனே கைத்தட்டினாங்க. எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ண மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். பட் அங்கே இருக்கிறது உண்மையிலேயே ஒரிஜினல் மக்கள்ன்றது நம்மளுக்கு தெரியும், அது அவங்களுக்கு தெரியாது. என்னங்க சொல்கிறீங்கன்னா, இதுதான் இன்றைக்கி பற்றினா ஒரு அந்த மக்கள் கூட்டத்திலேருந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சார், வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து மற்றவங்களை வந்துட்டு உட்காருங்கன்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு நீங்கள் அவங்கள ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது சார். நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு. அது தப்பே இல்லை சார். எப்படி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, இங்கே பேசுகிறதுக்கெலாம் வந்து அங்கே ஒரு ஆன்சர் பண்ணுறாங்களாம். ஏன் இதெல்லாம் பழைய காலத்து ஓல்டு டெக்னிக்கு, இதை இன்னுமா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி சாச்சனாக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்க்கும்போது நல்லாவே தெரியுது சார், அந்த மாதிரி நீங்கள் இல்லவே இல்லைன்னு. ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் அவர் அந்த மாதிரி பண்ணதுனால அவங்க வந்து புது ஆடியன்ஸாக இல்லை வந்து புதுப்பிக்கப்பட்ட ஆடியன்ஸான்றது தெரியல. நாளைக்கு வந்து நம்ம ஆளுங்க எடுத்து போட்டுருவாங்க, இந்த ஆண்டி அங்கேருந்து வந்தவங்க, இந்த ஆண்டி இங்கேருந்து வந்தவங்கன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். முத்துக்குமரன் இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு வாட்டி கூட நாமினேட் பண்ணல, அவர் நான் எதிரியாக கூட பார்த்ததில்ல, ஆனால் அவர் என்னை எதிரியாக பார்த்துட்டு போயிருக்காருன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இந்த விஷயத்தை கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பார். ஏன்னா நேற்று அவர் வெளியே போயிருப்பார். பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது சிவகுமாருக்கு முத்துக்குமரன் மேலே இருக்கிற கோவங்கள் தீர்தானு. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆஸ் ஏ முத்து ஃபேனாக எப்படி இருந்தது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்ல.